இன்றைக்கி என்ன டிப்ஸ்னால், நம்ம வாங்குகிற முள்ளங்கி கேரட்லாம் அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுருவோம். அப்படி இல்லாமல் முள்ளங்கி கேரட்டோடைய மேல் பகுதியும் கீழ்ப்பகுதியும் கட் பண்ணி ஃப்ரிட்ஜில் நீங்கள் வச்சிங்கன்னா 10 நாள் வரைக்கும் கெடாது. அரிசி ஊற வைக்கும் போது கொஞ்சமாக கல் உப்பு போட்டு அரிசியை கழுவுனோம்னா அரிசி வந்து நல்லா வெள்ளையாக பளிச்சுன்னு இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வந்து முட்டையில் வந்து மஞ்சள் கருவு தனியாக வெள்ளைக்கருவு தனியாக வேணும்னா ஒரு ஜல்லிக்கண்டியில் முட்டையை உடச்சி ஊற்றுனீங்கன்னா வெள்ளைக்கரு வந்து அடியில் போயிடும். ஒரு ஸ்பூனில் மஞ்சள் கருவை எடுத்துக்கலாம். இந்த டிப்ஸ் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். வந்துட்டு லெமன் புழிஞ்சு விடும் போது வந்துட்டு விதை தனியாக அந்த ஜூஸ் தனியாக எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஜல்லிக்கண்டியில் வந்துட்டு நீங்கள் லெமன் புழிஞ்சு விடும் போது வந்து அந்த சார் வந்து அடியில் போயிடும், அந்த விதை வந்து மேலே நின்றுடும். உங்களுக்கு பிடிச்ச துவரம்பருப்பு சாம்பார் வைக்கும் போது அது கூட வந்து கொஞ்சமாக கொள்ளு போட்டு சாம்பார் வச்சோம்னா மணமாகவும் இருக்கும், உடம்பில் உள்ள கொழுப்பும் குறையும். ட்ரை பண்ணி பாருங்கள். வந்து புடலங்காய், பீக்கங்காய், சுரைக்காய் இதெல்லாம் கட் பண்ணும்போது உள்ளே இருக்கிற சதையை வந்து நம்ம எடுத்துடணும். இதெல்லாம் வந்துட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடாது. யூஸ் பண்ணால் உடம்புக்கு வந்து நல்லது கிடையாது. ஆனால் முட்டை வந்து நல்லா இருக்கா அழுகி போயிருக்கான்னு பார்க்குறதுக்கு தண்ணியில் வந்து முட்டையை வச்சுட்டிங்கன்னா நல்ல முட்டை வந்து அடியில் இருக்கும். அழுகி போன முட்டையாக இருந்தால் மேலே வந்து கத்திரிக்காய் சமைக்கும் போது வந்து கத்திரிக்காய் கட் பண்ணி அப்படியே வச்சுருவோம். அப்படி இல்லாமல் கொஞ்சம் தண்ணியில் போட்டு வச்சிங்கன்னா கத்திரிக்காய் வந்து கருகாமல் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். செய்ய போகிறோன்னா அதுக்கு முன்னாடி பச்சரிசியும் பாசிப்பருப்பையும் கொஞ்சம் வறுத்துட்டு ஒரு 1/2 hour ஊற வச்சு பொங்கல் செஞ்சோம்னா பொங்கல் வந்து நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். தயிர் தாளிக்கும் போது கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு தயிர் தாளிச்சோம்னா தயிர் சாப்பிடும் போது சளி பிடிக்காது. முட்டை வேக வைக்கும் போது கொஞ்சமாக எண்ணெய் விட்டு முட்டையை வேக வச்சோம்னா நம்ம முட்டையிலேருந்து ஓடு எடுக்கும் போது முட்டையில் ஒட்டாமல் ஓடு வந்து ஈஸியாக வருது. சிக்கன் குழம்பு இறக்க போகும்போது கொஞ்சம் சோம்பு, ஒரு 4-5 ஊற வச்ச முந்திரி, கொஞ்சம் தேங்காய் இதெல்லாம் அரைச்சி ஊற்றினோம்னா குழம்பு வந்து திக்காக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம அரைச்சி வச்சுருக்க இட்லி மாவில் வந்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் விட்டிங்கன்னா இட்லி வந்து மிருதுவாக சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வாங்குகிற மளிகை பொருள் ஸ்நாக்ஸ் ஐட்டெலாம் பாக்கெட்டில் அப்படியே வச்சுருவோம். அப்படி இல்லாமல் ஒரு கத்தியில் 10 செகண்ட் ஹீட் பண்ணுங்கள். அதுக்கு மேலே ஹீட் பண்ணிங்கன்னா கவர் வந்துட்டு மெல்ட் ஆகிடும். இந்த மாதிரி ஒரு கோடு போட்டிங்கன்னா வந்து நல்லா வந்து ஒட்டிக்கும். இங்கே பாருங்கள், கவர் வந்து நல்லாயிருக்கு. இந்த மாதிரி பொருளும் கெடாது. அப்போல்லாம் வந்து நமக்கு போகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி பிளாஸ்டிக் டப்பாவில் போட்டு நல்லா மூடி வச்சிட்டிங்கன்னா அப்போல்லாம் வந்து நல்லா நமக்கு போகாமல் முறுமுறுப்பாக இருக்கும். பிளாஸ்டிக் டப்பா இல்லைன்னா பிளாஸ்டிக் கவரில் போட்டு வச்சுக்கோங்க. வெண்டைக்காரம் இருக்கும்போது நிறைய பிசுபிசுப்பாக இருக்கும். நம்ம பிசுபிசுப்பாக இல்லாமல் கொஞ்சம் கட் பண்ணணும்னா இந்த மாதிரி கத்தியில் தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணிட்டா பிசுபிசுப்பாக இல்லாமல் நல்லா கட் பண்ணலாம். வெண்டைக்காய் வந்து நம்ம வெறும் வானல்ல வதக்கும் போது வந்து ரொம்ப பிசுபிசுப்பு இருக்காது. பொரியலும் சாதம் வந்து சீக்கிரம் கெட்டு போகுதா, அந்த மாதிரி சாதம் வந்து செய்யும் போது கொஞ்சம் கல்லுப்பு எடுத்து சாதம் வேகும் போது கொஞ்சம் போட்டிங்கன்னா சாதம் வந்து சீக்கிரம் கெடாது, சீக்கிரமாகவும் வேகும். இந்த மாதிரி சாதம் இருக்கும்போது பொங்கி வரும்போது வந்து நீங்கள் இந்த மாதிரி கரண்டி வச்சிட்டிங்கன்னா அந்த சாதம் வந்து பொங்கி வெளியே வராது, அப்படியே இருக்கும். நம்ம என்ன டிப்ஸ் பார்க்க போகிறோம்னா புழு வண்டுலாம் இருக்காமல் இருக்க வந்து கல்லுப்பு கொஞ்சம் போட்டு அந்த புளியில் வச்சிட்டோம்னா பூச்சி புழுலாம் வண்டுலாம் எதுவும் வராதுங்க. இப்போ புளி வந்து நம்ம ஊற வைக்க மறந்துட்டோம், இல்லைனா வந்துட்டு எனக்கு சீக்கிரம் புளி தண்ணி வேணும்னா கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணியில் புளியை போட்டு வச்சிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே புளியை நல்லா இந்த மாதிரி கரைச்சி நம்ம வந்து கீரை சமைக்கும் போது கீரை வந்து நல்லா பச்சையாக அப்படியே இருக்கிறதுக்கு வந்துட்டு கொஞ்சம் சர்க்கரை ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்தோம்னா கீரை வந்து நல்லா பச்சையாக நல்லா நிறம் மாறாமல் நல்லாயிருக்கும். இப்போ வந்து நான் வேக வச்சுருக்கேன் பாருங்கள், கீரை வந்து நல்லா பச்சை கலரில் கலர் மாறாமல் இப்படி நல்லா இருப்பாங்க பாருங்கள். கீரை கடைஞ்சிட்டு பிறகு கூட நல்லா பச்சையாக நல்லா இருப்பாங்க. மீன் குழம்பு வைக்கும்போது ஒரு 4 பீஸ் மாங்காய் கட் பண்ணி போட்டால் குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா சூப்பராக இருக்கும். மீன் குழம்பு வைக்கும்போது ஒரு 4 பீஸ் மாங்காய் கட் பண்ணி போட்டால் குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா சூப்பராக இருக்கும். நம்ம அரைச்சி வச்சுருக்க தோசை மாவில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து கடலை மாவு சேர்த்திங்கன்னா தோசை வந்து நல்லா சூப்பராக மொறுமொறுன்னு ஹோட்டல் ஸ்டைலில் வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வானொலி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.